ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியர். வெல்கம் பேக் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் வெரி லாங் டைம் இந்த ஒரு ஃபார்மேட்டில் வீடியோஸ் வரப்போகுது. என்னடா ஃபார்மேட் அப்படின்னா, மோட்டோ விளாகிங் ஃபார்மேட் தான். இல்லைடா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜஸ்ஸு பட்டு என்ன பைக் ரைடெலாம் மறந்துட்டியா, முடிஞ்சா உன்னுடைய பைக் ரைடிங்கு இது லைஃப் ஸ்டைலு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ரியலி சொல்லப்போனால் நான் எனக்காக ஒரு ஹோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் முடியல கைஸ். எனிவே, ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுடைய ஹெல்மெட்டில் மைக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன மாதிரி செட்டப்பாக இருக்க போகுதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடுக்கு வரப்போகிற இந்த ஒரு சீரீஸ்க்கு எந்த பைக் எடுத்துகிட்டு போக போகிறோன்றது பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ்லேயே நான் போட்டிருப்பேன், ராயல் என்ஃபீல்டு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஹண்டர் 350 தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன். ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், இதில் ஹண்டர் 350ஆன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மோட்டோ விளாகிங் செட்டப்பில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்கிரேட்லாம் கிடையாது, இருக்கிற பொருளை வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஒன்று வயர்லெஸ் மைக்குன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுக்கிறேன். ஸோ ஹோலி லேண்டுடைய வயர்லெஸ் மைக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா போட்டு செக் பண்ணேன். எப்படின்றா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் நம்ம மீடியா மாடு போடுவோம். ஸோ மீடியா மாடு இந்த கோப்ரோ ஹீரோ 12 என்னோடது மீடியா மாட் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம நார்மலாக மைக்கு ஹெல்மெட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பாருங்கள் என்னுடைய மைக்குடைய இதை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுவேன் இப்படி. ஸோ இந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்கை விட்டு உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கேன் மைக்கை. ஸோ நார்மலான ஒரு லெவலியர் மைக்கு 200 என்னமோ சம்திங் தான் இந்த மைக்கு. ஸோ இன்றைக்கி புதுசாக என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஆடியோ கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, புதுசாக எதனா ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்பை பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஒட்டிட்டேன். ஸோ 3mm டேப் போட்டு ஒட்டிட்டு இந்த ஹோலி லேண்டு மைக் இருக்குல்ல காட்டுற பாருங்க, இதுதான் டிரான்ஸ்மிட்டர். ஐயோ போட்டேன், உடச்சிட்டேன். இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். இந்த டிரான்ஸ்மிட்டரை இப்படி இந்த கோப்ரோக் சைடில் இப்படி சொருவி வச்சுட்டு, ஃபுல்லாக சொருவில் சும்மா காமிக்கிறேன். ஸோ சொருவி வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன கிளிப்பு. இதில் இப்படி மாட்டிட்டேன்னா உள்ளே இருந்துடும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இது சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அண்டு ஹெல்மெட் போடும்போது கைட்டும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீஸு இப்படி உளுந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு 2 பிரச்சனை தான். இந்த 2 விஷயம் மட்டும் தான் இதில் பிரச்சனை. மற்றபடி ஆடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது ஆடியோன்னு சொல்லிட்டு. நார்மல் மைக்குக்கும் இந்த ஒரு வயர்லெஸ் மைக்குக்கும் இதுக்கும் இதை இப்படி மாட்டிட்டால் மட்டும் பார்த்தாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயரு. ஸோ இந்த வயரை இதில் ஒரு சொருவு, அப்படியே நம்ம கோப்ரோவில் ஒரு சொருவு பார்த்துக்கோங்க. செட்டப்பு இது அப்படியே நம்மளுடைய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா போயிடும். ஆடியோ நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். ஓவராக என்னென்னா, பழைய மைக்கில் நான் மூச்சு விடுறது எல்லா சவுண்டையுமே கேப்சர் பண்ணும். இந்த மைக்கும் அப்படி தான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வாய் பக்கத்துலேயே இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக நான் மூச்சு விடுறதெல்லாம் ஹெவியாக கேட்கும். நம்ம நார்மலாக தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால மைக்குக்கு கண்டிப்பாக அதோடைய ஆடியோ பார்த்திங்கன்னா அதிகமாக எக்கோ ஆகும் நமக்கு. மீன்ஸ் நார்மல் என்னுடைய லெவலியர் மைக்குக்கு போட்டுருவோம். 2த்துடைய ஆடியோவும் நம்ம செக் பண்ணுவோம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் லெவலியர்தே நல்லா இருந்ததுன்னா நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மைக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மைக்கு வாங்கினதுலேருந்து பெருசாக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படின்னே தெரியல, ஹெல்மெட்டை மாட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேங்க. நான் வ்ளாக் பண்ணுற ஐடியாவே இல்லை, சும்மா மைக் டெஸ்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். அதே மாதிரி கேமரா ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம இந்த பைக்கில். ஆனால் இந்த மைக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஹெல்மெட் போடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்டில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா கைண்டி விழுந்துருது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கன்னா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோடய லிப்ஸுக்கு கீழே அது இருக்கிறது விழுந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் மாட்டும் போது விழுந்துருச்சுன்னா கஷ்டம். ஓகே, இப்போ இந்த ஆடியோ டெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அப்படியே லெவலியர் மைக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம் இங்கேருந்து. இப்போ என்னுடைய லெவலியர் மைக்கில் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஆடியோவை பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆடியோ ஏன்னா நான் லாஸ்ட்டாக பண்ண எல்லா ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடியோ கொஞ்சம் இதுவாக பேடாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க.
நானும் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு ட்ரை பண்ணிருந்தேன். பட் ஆனால் ரைடில் இருந்ததுனால வந்து என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால். எந்த ஆடியோ கரெக்டாக வருது, எப்படி வந்து புதுசாக செட்டப் பண்ணலாம், எதனா வந்து புதுசாக அப்டேட்ஸ் வந்திருக்கா. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு கூட எனக்கு சொல்லிட்டு தெரில கைஸ். கேமரா கோப்ரோலியாக இருக்கட்டும், அது நம்ம 13லாம் லான்ச் ஆகிருக்கு போல இருக்குது. 13லாம் லான்ச் ஆனதே எனக்கு தெரில. அந்த அளவுக்கு லட்சணத்தில் இருந்திருக்கேன். ஸோ 2 துடி ஆடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. எது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவலியர் மைக்கில் லைட்டாக வந்து வெளியே இருக்க சவுண்ட்லாம் வந்து கிராப் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இந்த ஹோலி லேண்ட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, சுற்றி எந்த நாய்ஸுமே இல்லாமல் பேக்ரவுண்ட் நம்ம நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து அதே மாதிரி ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் தெரில, கைண்ட் ஆஃப். ஸோ நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் எது சொல்கிறீங்களோ, எந்த மைக் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த மைக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். எண்ட் ஆஃப் த டே எந்த மைக் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவலியர் மைக் வந்து என்னுடைய ஹெல்மெட்டில் தான் இருக்க போகுது, இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. ஏன்னா வந்து நிறைய வாட்டி நம்மளுடைய விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணும்போது எஸ்பெஷலி நம்ம பாட்டுக்கு நாள் ஃபுல்லாக விளாக் பண்ணின்னு இருப்போம். இப்போ ரூமில் போய் ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுத்துலேயும் வாய்ஸ் இருக்காது. அது ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக்கு. ஸோ நம்ம இந்த ரைடுக்கு எடுத்துகிட்டு போகிற பைக் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. அதே மாதிரி தாராவையும் காட்டுறேன் உங்களுக்கு. தாராவையும் நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் டைம் 3:30 மணி ஆகுது. இன்னைக்குடைய இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே இதுக்கப்புறம் ஆக்சுவலாக மத்தியானமே வெளியே போகலான்னு நினச்சேன். காலையில் ட்ரேடிங்லாம் முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் வந்து மத்தியானமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக மார்க்கெட் கொஞ்சம் என்னடா இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் புதுசாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக பார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. தாராவை ஏன் எடுத்துகிட்டு போகலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ண பைக்கு. மிட்டியார் ஹண்டர்ன்ட்டு, சாரி மிட்டியார் 350, ஹண்டர் 350ன்ட்டு நான். ஸோ இந்த பைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். வெரி வெரி அண்டர் பவர்டு பைக்கு ரெடி பண்ணணும் பைக்கை. ஓகே மக்களே, எங்கடா ரைட் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னா அது எதையுமே நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எதுவுமே வந்து இன்னும் 100% ஷோராக கன்ஃபார்ம் 100% கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரில. பட் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நான் மட்டும் சோலோவாக ரைட் பண்ண போகிறதில்ல, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பர்சனும் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஏன் வந்து நான் வந்து தாராவை எடுத்துகிட்டு போல், எதுக்கு ராயல் என்ஃபீல்டு ஹண்டர்னு வந்து வாயில் மிட்டியாரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ரீசன் நம்பர் 1, தாரா வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து வந்து நான் போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்புக்காக ஷிப் பண்ணணும். ஸோ ஷிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு டாஸ்க்காக இருக்கும். செம்ம எக்ஸ்பென்சிவ். திரும்ப அங்கேருந்து திரும்ப பேக் டு இங்கே சென்னைக்கு ஷிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் மெயின்டெனன்ஸு தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா 1 lakh kilometers டச் ஆயிடுச்சு. அதே மாதிரி அட்டென்ஷன் கிராபிங் பயங்கரமாக இருக்குது. அது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பர்சனலாக, நிறைய பேருக்கு பைக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது அதெல்லாமே. பட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டென்ஷன் கிராபிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கு. பைக்கை வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக பார்க் பண்ண முடியாது, ஒரு பயமாகவே இருக்கும். எங்கன்னா அங்கே போட்டு அப்படியே போக முடியாது. இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கன்னா அங்கே நான் நிப்பாட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பற்றி நான் கவலையப்பட வேணாம். ஸோ பைக்கை பற்றி அதே மாதிரி வந்து பார்க்கிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நான் காசு கொடுத்து ஹோட்டல் ரூம்ஸ் எடுக்க வேண்டியது கிடையாது. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தாராவில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சொகுசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் இப்படின்றதுக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இதுவே ஒரு ஸ்லோவான பைக்காக இருந்ததுன்னா அந்த 200 கிலோமீட்டர்ஸில் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம், தெரிஞ்சிக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்சுக்காக தான் ரொம்ப வந்து ஸ்பீடான வெஹிக்கிளே ஓட்டாமல் கொஞ்சம் ஸ்லோவான ஒரு பைக்கை ஓட்டுவோன்னு தான். என்னடா 350cc உனக்கு ஸ்லோவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக் 80க்கு மேலே போச்சுன்னா வந்து எப்படி கடை ஆகணும்னு எனக்கு தான் தெரியும். நான் நிறைய ஓட்டியிருக்கேன் லோக்கலில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யோசிக்கலாம், தட் ராயல் என்ஃபீல்டே உனக்கு பிடிக்காதே, நீ எப்படிடா ராயல் என்ஃபீல்டை எடுத்துகிட்டு போகிற அப்படி. எனக்கு ராயல் என்ஃபீல்டு பிடிக்காதுன்னா வந்து ரொம்ப அது ஏன்னு தெரில. பட் பழைய மாடல்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். பழைய விண்டேஜ் டைப் பைக்ஸ்லாம் ராயல் என்ஃபீல்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் விட்ட பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட். ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு பைக்கை வாங்கி நான் அதை எடுத்துக்கிட்டு இந்த ரைடு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாரா இருக்குது, தாராவில் ரைட் பண்ணணும். ஸோ தாராலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரைட் பண்ணுறதில்ல இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து. அதனால் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. இருக்கிற பைக்கில் பக்காவாக ரைட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் பைக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே பேஷ் பிளேட் போடணும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த கார் ப்ளே சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியுடைய வோல்டேஜ் அது வந்து எடுக்குன்னு தெரில. மேபி பேட்டரி மாத்திர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் போடுறதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் நம்ம அதுக்கு. ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வேலை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. மற்றபடி வந்து ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது வண்டி. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஆயில் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிப்போம். இதுவாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிடலாம் இன்ஜின் ஆயில். ஏன்னா இட்ஸ் வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ். தட்ஸ் த மெயின் ரீசன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நான் போயிட்டு அது எல்லாத்தையும் கைட்டி மாற்ற ட்ரை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன கிளிப்ஸாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸ்டே டியூன்ட். ஆடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி அப்கமிங் வீக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் ரெகுலராக. இப்போ வாங்க போய் மாட்டுவோம். மாட்டிட்டு மேபி பேஷ் பிளேட்டு அதெல்லாம் வந்து போய் மாட்டணும். இன்றைக்கி மாட்டோம்னான்னு சொல்லிட்டு தெரியல. லெட்ஸ் see. ஓகே மக்களே, இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் அல்டிமேட் ரைட் vlogs ஆஃப்டர் வெரி லாங் டைம் நம்மளுடைய செரி vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சீரீஸ்க்கு கொடுங்க, நல்லாவே கொடுங்க. ஓகே. அண்ட் லைட்டாக வந்து நான் புதுசாக போட்ட டேட்டூவையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஐயோ ஷோ ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா இந்த நெஞ்சை திறந்து காட்டவா என்ன இருக்குன்னு தெரியுதா இல்லையா கேமராவில்? தெரியுது. நிறைய முடி வளர்ந்துச்சு. டிஸ்கஸ்டிங். ஏதோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ட்ரை பண்ணி மாட்டிட்டேன் ஒரு வழியாக. இதில் வந்து போடவே முடியல. எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், பயிற்சிக்காரங்க. எதுக்குடா இது, எதுக்கு இது? பட் எனவே இதை பாருங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு மாட்டியிருக்காது. ஸோ நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த நார்மல் வைப்ரேஷன் வந்து இருக்க தான் செய்யும். அது வந்து இருக்கணும். அது இல்லைன்னா தான் தலைவலி. இது பாருங்க, இதுவும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு மிட்டியாரில் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெருசு. நல்லா தான் இருக்குது. பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உடையாமல் இருக்கணும். மேபி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கட்டி வச்சிடலாம்.